எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என் பிள்ளையே, இந்த வார்த்தைகள் இப்போது உன் கண்களுக்கு முன் வருவது சாதாரணமான விஷயமில்லை. நீ தேடாமல் இருந்தாலும் உன் உள்ளம் தேடிய பதிலுக்காகவே இந்த தருணம் உருவாகியுள்ளது. இந்த செய்தியை பாதியிலே விடாதே, முழுமையாக கேள். கடைசி வரி வரை கேட்கும்போதுதான் உன் மனதில் இருந்த சுமை லேசாக ஆரம்பிக்கும். ஏன் என் முயற்சிக்கு பலனில்லை என்று கேட்கிறாய்? என்ன தவறு நடந்தது? ஏன் என் முயற்சிக்கு பலனில்லை? என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக மாறிவிட்டது? இந்த கேள்விகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் உன் அமைதியில் நான் அவற்றை கேட்டேன். நீ பலருக்கு துணையாக இருந்தாய். உன்னை நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்தாய். உன் மனம் மென்மையானது. அதனால்தான் நீ எளிதாக காயமடைந்தாய். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தார்கள். நீ இப்பொழுது உணர்கிற களைப்பு உடலின் களைப்பு அல்ல, அது மனதின் களைப்பு. நான் நின்றுவிட்டால் எல்லாம் உடைந்து போய்விடும் என்ற எண்ணம் உன்னை தள்ளிக்கொண்டு போகிறது. அதனால் நீ ஓய்வெடுக்க கூட பயப்படுகிறாய். நீ ஒரு மனிதன்தானே, உனக்கு ஓய்வு தேவை. நீ உன்னை பற்றி யோசிக்காமல் எப்பொழுதும் மற்றவர்களின் நலன், குடும்ப தேவைகள், பண சிக்கல்கள் என ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அதனால் உன் உள்ளத்தில் ஓர் வெற்றிடம் உருவானது. உன் வாழ்க்கை நின்றுவிடவில்லை, அது மாறிக்கொண்டிருக்கிறது. சிலரை நம்பாமல் இருந்திருக்கலாமே என்று உன்னை நீரே குறை சொல்கிறாய். ஆனால் அந்த அனுபவங்கள் இல்லாமல் நீ இப்பொழுது இருக்கும் அளவிற்கு ஆழமானவனாக மாறியிருக்க மாட்டாய். இப்பொழுது நீ யாரையும் எளிதாக நம்ப மாட்டாய். அதற்காக நீ கெட்டவனாக வாழவில்லை, விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கொண்டாய். திறக்காத கதவுகள் நிராகரிப்பு அல்ல என்பதை புரிந்து கொள். நீ மிகவும் முயற்சி செய்த விஷயங்கள் கூட கைகூடவில்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கேட்கிறாய். ஆனால் திறக்காத கதவுகள் எல்லாம் நிராகரிப்பு அல்ல என்பதை புரிந்து கொள். சில கதவுகள் தாமதமாக திறக்கப்படுவதற்கு காரணம் உன் தயாரிப்பு முழுமையடைய வேண்டியதுதான். தயாராகாத நிலையில் கிடைத்த வெற்றி நீடிக்காது. உனக்கான புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. பழைய வாழ்க்கை முறிந்து உனக்கான புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த இடைநிலைதான் உன்னை சோர்வடைய வைக்கிறது. நீ இப்பொழுது அமைதியாக இருப்பதை பார்த்து இவன் மாறிவிட்டான் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் நீ குளிரவில்லை, நீ ஆழமடைந்திருக்கிறாய். எல்லோரும் உன் மனதை திறந்து வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று கற்றுக்கொண்டாய். இது பலவீனம் அல்ல, இதுதான் வளர்ச்சி. உன் பலம் உன்னுடைய அமைதி. இனி உன்னை தண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. இழந்ததை எண்ணாமல் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கும் புதிய பலத்தை கவனி. உன் அமைதிதான் உன் பலம். இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு வாக்கியம் மட்டும் சொல். நான் இனி பயத்தில் வாழ மாட்டேன். என்னால் முடிந்ததை நான் செய்வேன். மீதியை என் முருகன் பார்த்துக்கொள்வான். நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய திசை தவறவில்லை. நீ தள்ளப்பட்டவன் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ உடைந்து போகும் மனிதன் அல்ல. உன் உள்ளத்தில் உருவாகியிருக்கும் இந்த அமைதியான வலிமைதான் உன் எதிர்காலத்தை கட்டும் அடித்தளம். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே. மற்றவர்களை நினைத்து ஏமாந்து விட்டோம் என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. இனி உனக்கு நல்ல காலம்தான். நம்பிக்கையோடு இரு, நல்லதே இருக்கும். நான் இருக்கிறேன் உன்னுடன். நல்லதே நடக்கும்.